வெல்கம் டு அபீஸ் சமையல். இன்னைக்கு வீடியோவில் டேஸ்டான புரோட்டீன் நிறைந்த கருப்பு கவுனி அரிசி அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஒரு பவுலில் அரை கப் கருப்பு கவுனி அரிசி, 1/4 கப் பச்சை பயிறு, 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலை பருப்பு, 1/4 கப் உளுத்தம்பருப்பு இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிருங்க. இப்போ பாருங்க, அரிசி பருப்பு எல்லாமே சூப்பராக ஊறி இருக்கு. இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் இதை கிரைண்டரில் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே தோல் உரிச்ச 10 சின்ன வெங்காயம், 1 வரமிளகாய், 1 கொத்து கறிவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸா அரைச்சி எடுத்துருங்க. 1 கப் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேங்க. மாவு கொஞ்சம் கெட்டியா இருக்கனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாவு தோசை மாவு மாதிரி இந்த பதத்துல இருக்கணுங்க. இந்த மாவை புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. மாவு அரைச்சதுமே உடனேயே அடை சுடலாம். உங்களுக்கு டைம் இருந்தா மாவை அரைச்சிட்டு 1 மணி நேரம் வச்சிருந்து கூட நீங்க அடை சுடலாம். இப்போ ஒரு தோசைக்கல்ல அடுப்புல வச்சிருக்கேங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுமே அடுப்பை மீடியம்ல வச்சிருங்க. 1 கரண்டி மாவு எடுத்து தோசை மாதிரியே ஊத்திக்கிறேங்க. இது மேல 1/2 டீஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சிருங்க. அடுப்பு மீடியம்லயே இருக்கட்டுங்க. இப்ப பாருங்க, ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. இதை திருப்பி போட்டுருங்க. இன்னொரு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிருச்சு. ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான கருப்பு கவுனி அரிசி அடை. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க.